புரட்சி தளபதி தமிழக மக்களின் 8 கோடி மக்களின் ஏகோபித்த தலைவனாக, தமிழக முதல்வராக சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு நாட்டு மக்களுக்காகவும் தமிழக மக்களுடைய நலனே ஒன்று என்று காலை சரியாக 9:30 மணிக்கு அலுவலகத்திலிருந்து மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தளபதி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நாங்குநேரி தொகுதி சட்டமன்ற தொகுதியின் மக்கள் சார்பாகவும் வாக்காளர் பெருமக்கள் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அணி செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், பிற அணி அமைப்பாளர்கள், அத்துணை தொண்டர்கள் சார்பாகவும் மாண்புமிகு தளபதியின் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கின்ற தாய்மார்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் திருநெல்வேலி மாவட்ட தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் என்ற முறையிலும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்று தென்கிழக்கு மாவட்ட வடக்கு ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் கிருஷ்ணகுமார் அவருடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பாளை மத்திய ஒன்றியத்தைச் சேர்ந்த சகோதரி சுமதி அவர்கள் தலைமையில் சுமார் 150 பேர் தன்னை தளபதியினுடைய சீரிய தலைமையை ஏற்று இந்த இயக்கத்தில் பணியாற்றுவதற்கு எங்களையும் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தளபதியினுடைய நல்லாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக வந்திருக்கிறார். அவருக்கு தளபதியின் சார்பாகவும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, கழகம் உங்களை இருகரங்கூப்பி கழக பணியாற்றிட வருக வருக என்ற வரவேற்கிறதில் நானும் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்துக்கள், இந்த நல்ல நேரத்திலே பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தபடியாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களக்காடு ஒன்றியத்தைச் சேர்ந்த மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் டாக்டர் கார்த்திக் தலைமையில் களக்காடு தெற்கு ஒன்றிய செயலாளர் விக்னேஸ்வர் அவர்களுடைய சீரிய தலைமையிலும் திரு கார்த்திக் அவர்கள் தலைமையில் 200 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பிலிருந்து மற்றும் பிற அணி அமைப்பிலிருந்தும் 200 பேர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தளபதி ஜோசப் விஜய் அவர்களுடைய நல்லாட்சியில் நாமும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தன்னை இந்த மாலை நேரத்தில் ஆடி பெருக்கு இன்னொரு அற்புதமான திருநாள், இந்த திருநாளில் என்னுடைய தலைமையில் இங்கே தன்னை தமிழக மக்களுக்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய லஞ்சமில்லாத ஆட்சி, அரசு ஊழியர் முதல் அரசனிலிருந்து ஆண்டி வரை இந்த ஆட்சியை பாராட்டி கொண்டிருக்கின்ற வேளையில் நீங்கள் 25,000 கொடுக்க வேண்டும் என்பதை விதியை அது தளபதி பார்த்து கொள்வார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலைமகனாக அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவரை ஆட்சியில் அமர்த்திய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். பட்ஜெட் உரையிலே இந்த நாட்டு மக்களுக்காக அவர் அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் அறிவிக்க இருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியான நாள். அவருடைய ஆட்சியில் விவசாயிகள் தண்ணீர்ல நெல்லாம் தண்ணீர்ல தஞ்சாவூர்ல தத்தளிச்சது, நெல் கூடாரெல்லாம் சரியாம பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது அதை பற்றி சிந்திக்காதவர் இப்பொழுது படத்தை பற்றி ஏன் சிந்திக்கிறார்? படம் என்பது வணிகம், படம் என்பது வணிகம்.
அதனால வணிகம் வந்து அந்தந்த ப்ரொடியூசர் டைரக்டர் அவங்கவுங்க பார்த்துக்கிட வேண்டிய விஷயம். இதுல தமிழக முதல்வருக்கு என்ன பங்கு இருக்கு? எஸ், திட்டமிட்டு இந்த ஆட்சிக்கு குறை சொல்ல வேண்டும், தமிழக முதலமைச்சரை பத்தி இழிவுபடுத்த வேண்டும், குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் பரப்பி கொண்டு இருக்கிறார். அது பொய்யான குற்றச்சாட்டு. தமிழக அமைச்சரவை பொறுப்பேற்று 70-80 நாட்களுக்குள் எத்தனை குற்றங்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? உங்க ஆட்சி இல்லாத குற்றமா? செந்தில் பாலாஜி எத்தனை முறை இன்னைக்கு வழக்கா நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்காரு. அது கேட்கிற கேள்விக்கு விடையுங்க. எத்தனை கோர்ட்ல நீங்க தடை உத்தரவு பெற்றுக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை கோர்ட்ல முன்ஜாமீன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் யார் மீது வழக்கு இருக்கிறதா? இந்த பொறுப்பற்ற நாளையில இருந்து யாரும் கொள்ளையடித்தார்களா? யாரிடமும் லஞ்சமும் கேட்டார்களா? திருடர்கள் ஜாக்கிரதை என்று திமுக ஆபீஸ் முன்புக்கு அந்த போர்டை வைக்க வேண்டிய இடம் தான், அந்த இடம் தான் அவங்க இடம். 50 ஆண்டுகள் இந்த நாட்டில் ஆண்டு கொண்டு நீங்கள் திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டு இன்னைக்கு எவ்வளவு கொள்ளையடிச்சிங்கிறதுக்கு வழக்கு நீதிமன்றத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அமைச்சர்களும் தொண்டர்களும் யாராவது போயிட்டு இருக்காங்களா? எங்கேயாவது கையூட்டல் பெற பார்த்திருக்கீங்களா? இல்ல, பொய்யான குற்றச்சாட்டு. இல்ல, என்னுடைய ராதாபுரத்துல இருக்குது. என்னுடைய தொகுதியில ஒரு தொகுதிக்கு மே மாதம் 25ஆம் தேதி ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு 25ஆம் தேதி ஒரு தொகுதிக்கு அப்ரூவல் பண்ணியிருக்கிறார் அப்ப இருந்த அதிகாரி. அதை இப்ப ரத்து பண்ண சொல்லி மனு கொடுத்திருக்கு, நிறுத்தி வச்சாச்சு. ஆரம்பிக்க கூட நிறுத்தி வச்சாச்சு. பாப்பாங்குளம் என்னும் கிராமத்துல நாங்குநீர்ல நிறுத்தி வச்சாச்சு. அதுல தெளிவா இருக்கிறோம். நாங்க மக்கள் பாதிக்கப்படுற எந்த விஷயத்தையும் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் தலைவர. சரி, உதயநிதி காலத்துல என்ன நடந்துச்சு? அவன் அப்பா வயக்காட்டுக்கு போகும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் சிவப்பு கம்பளம் விரிச்சு ஒரு விவசாயி போவானா? எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எந்த நாட்டுல இருக்கா சிவப்பு கம்பளத்தை விரிச்சு வயக்காட்டுல போய் பார்த்தது? போட்டோ ஷூட் யார் எடுத்தது? யாருடைய ஆட்சியில்? தளபதி முன்னால இருக்கிறவ அத்தனை பேரும் தெளிவா படிச்சவங்க. கல்வித்துறை அமைச்சர் தெளிவானவர், வருவாய்த்துறை அமைச்சர் தெளிவானவர், மருத்துவத்துறை அமைச்சர் IRS படிச்சவரு. யாருக்கும் தெரியாது. சும்மா ரீல்ஸ்னா தாவேக்காரங்கன்னா இளைஞர்கள் பார்த்த உடனே ரீல்ஸ் பார்த்து தெரியுறாங்களா? நாட்டுக்கு அக்னி திட்டத்துல ஏவுகணை அக்னி வீரர்களை தேர்வு பண்ற இளைஞர்களை தானே தேர்வு பண்றீங்க. இந்த இளைஞர்கள் போடுறது ரீல்ஸா? பணி செய்யறாங்க, எதையும் எதிர்பார்க்காம கையூட்டல் இல்லாம பணி செய்யறான். நீங்க அதை பார்த்து ரீல்ஸுங்கிறீங்க. நீங்க போடாத ரீல்ஸா? செந்தில் பாலாஜி போடாத ரீல்ஸா? ஐயோ அப்பான்னு வயிற்று பிடிச்சிக்கிட்டு படுக்கிறது. போலீஸ் கூப்பிட்டா இல்ல அவ்வளவு பேரும் நெஞ்சு நிமித்துட்டு போவோம் ஸ்டேஷனுக்கு. நீங்க ஏன் வயிற்று பிடிக்கீங்க? வாயால் வயிற்றல. அன்னைக்கு என்ன அனிதா மார்க்கெட்டை பிடிச்சி உள்ள போட்டோன்னா அடுத்தால ஐயோ மயக்கம் வருதுங்காரு. பக்கத்துல இருக்கவனே இப்படி திரும்பி பார்த்துக்கிட்டாரு, சிரிக்கிறாரு வண்டிக்குள்ள உட்காந்து. அது அப்படி இல்லை. பத்திரிகையில என்ன தவறு நடந்தா தவறு, உண்மையான தவறை சுட்டி காட்டுங்க. எதுக்கு சும்மா பொய்யெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறீங்க? நாராயண அலுவலகத்துக்கு 10 பேர் வருவாங்க போவாங்க, இதுதான் தவறா? அப்படி தவறாவே எல்லாத்தையும் பார்த்தா எப்படி பொதுமக்கள்? இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நம்ம RTO ஆபீஸ்ல ஒரு இஷ்யூ, நாங்க போய் நேரடியா போய் அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அதனால கட்சி பணியில இருந்து கழக பணியில இருந்து மக்கள் பணி தொய்வின்றி தமிழக வெற்றி கழகத்தினுடைய நண்பர்கள் தொண்டர்கள் பார்த்துட்டே இருக்காங்க. குறை கூறுவார், கூறிக்கிட்டே இருக்கட்டும். அவங்க நிறைவான இடத்திற்கு வரட்டும். முதல்ல காசு கொடுக்காம ஜனநாயகத்தினுடைய உரிமையை காத்த அரசு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு. வருங்காலங்களில் இளைஞர்களுக்கான ஒரு அரசு. அது இளைஞர்கள் அரசியல்ல காசு கொடுத்துதான் மக்கள் பணி செய்ய முடியும் என்ற மாற்றத்தை கொண்டு வந்தவர் தான் புரட்சி தளபதி விஜய் அவர்கள். அது போல தெரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் நீங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல ஜெயிச்சவங்க யாரும் நாங்க ஓட்டுக்கு துட்டு கொடுக்காம ஜெயிச்சவங்கன்னு ஒரு ஆளை காட்ட சொல்லுங்க, நான் காட்டுறேன். தமிழக வெற்றி கழகத்துல 108 MLAக்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உள்பட அந்த 108 MLAக்கள் யாரு காசு கொடுத்து ஜெயிச்சிருக்கா? சாதாரணப்பட்டவன் ஆட்டோ ரிக்ஷா முதல்ல இன்னைக்கு அமைச்சர்ல இருக்காங்க. இதெல்லாம் 1977 எம்ஜிஆர் காலத்தில் நடந்த புரட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது ஒன்னும் குறை கண்டுபிடிக்க முடியாது. லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகாரிகள்லாம் ரொம்ப அழகாக வேலை பார்க்காங்க, பொறுப்புணர்ந்து வேலை பார்க்காங்க, கடமை செய்யறாங்க. அதாவது ஒரு தந்தை இதுவரை திரையில் சொல்லி ஜொலித்தவர், இந்த திரையுலகத்தில் ரசிகர்களுக்கு விருந்து படைத்தவர், ரசிகர்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றவர், தாய்மார்கள், தங்கைமார்கள், மாமன்மார்கள், மைத்தினர்கள் என்று என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அப்படின்னு சொன்னவர். இனி திரையுலகத்தில் அவருடைய நடிப்பை பார்க்க முடியாது என்ற துக்கத்தில் அவர் அழுதிருப்பாரே தவிர அவர் அடுத்தால மறுபடியும் தலைவரை திரையில பார்க்க முடியாது. இது எல்லாரும் வீட்லயும் நடக்கிற சகஜமா? இதெல்லாம் ரீல்ஸா? ஏங்க
எங்க குடும்பத்துல யாருமே அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொன்னவர் தான் ஸ்டாலின். சொன்னாரா இல்லையா? அவங்ககிட்ட மீடியால இருக்கா இல்லையா? எங்கள் குடும்பத்தில் என்னை தவிர யாரும் இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டாரு. உதயாநிதி வந்துட்டாரு, இன்பநிதி வந்துட்டாங்க, கனிமொழி வந்துட்டாங்க, அடுத்த கனிமொழி மகன் தயாராயிட்டு இருக்காரு. இங்க அப்படி அரசியல் இல்ல. இதெல்லாம் இந்த கூட்டம் எல்லாம் புரட்சி தலைவியினோட கூட்டம். அந்த கூட்டத்தை நாடுதாங்க நாங்களும் அந்த இயக்கத்துல பணிந்திருந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி மக்கள் பணியாற்றிட்டு இருக்கோம். சாராய ஃபேக்டரி யார் வச்சிருக்கா? சாராய ஃபேக்டரி யார் வச்சிருக்கா? சொல்லுங்க. நீங்க கேக்குறீங்க நண்பா, நான் கேக்குற கேள்விக்கு அவரு லாட்டரி சீட்டு வச்சிருக்காருன்னு சொல்லட்டும். இவரு சாராய ஃபேக்டரி லீகலா வச்சிருக்காரா இல்லையா? நாட்டு மக்களுக்கு சாராய ஆலை யாருக்கிட்ட அதிகமா இருக்கு? அவங்க அமைச்சர்கிட்ட இருக்கு. யார் அமைச்சர்கிட்ட இருக்கு? முன்னாள் அமைச்சர். நீங்க அமைச்சர் எங்களை போட்டு விட்டுற கூடாது. முன்னாள் அமைச்சர் கிட்ட இருக்கு. டிஆர் பாலு கிட்ட எத்தனை இருக்கு? கனிமொழிக்கு எத்தனை இருக்கு? சொல்லவா? தமிழகத்தினுடைய சாராயத்தின் ஊற்றுக்கண்ணே திமுக தானே. வேற யார் வச்சிருக்கா சாராயக்க? தாழக்காரங்க யாரும் சாராய கடை வச்சிருக்காங்களா? யார் வச்சிருக்கு? மனிதர்கள் புனிதர் பேரை வச்சிருக்கு. அந்த திட்டம் புனிதமான பேர் காமராஜர் பேரை வச்சிருக்கு. மனிதர் மாணிக்கத்தின் பேரை வச்சிருக்கு. திருமணம் ஆகாதவர், பச்சை தமிழன், குடும்பத்தை நேசிக்காதவர், நாட்டு மக்களை நேசித்தவர் பெயரை வைத்திருக்கார் என்றால் பெருமை. கைத்தட்டுங்கப்பா எல்லாரும். எவ்வளவு பெரிய பெருமை. கருணாநிதிக்கு பேனா வைக்க முடியாது. இனிமே நினைவு சின்னம் வச்சுட்டீங்க, அதோட விட்டுருங்க. இனிமே பேனாலாம் கண்டெய்னர்ல கொண்டு வந்து பேனாவெல்லாம் நாட்ட முடியாது. அதுக்கான வாய்ப்பு இல்லை. தலைவர், ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியல் ஆல்வேஸ் வெல்கம். யார் வேணாலும் வரலாம். ஆனா மக்கள் பணி எப்படி செய்ய போறாங்கிறது தான் லைஃப். வருவதற்கு முன்னதுக்கே யார் வர, நீ கூட நாளைக்கு அரசியல் வரலாமா? யார் வரக்கூடாது இருக்கா? பத்திரிகை நண்பர், என்னோட அனுபவம் வாய்ந்த நண்பர் தான் தம்பி. பல பேரை பார்த்துருப்பீங்க. நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஜனநாயகம், மக்கள் உரிமை களம். இது மக்கள் உரிமை களத்துல எல்லாருக்கும் போராட உரிமை இருக்கு, போரிட உரிமை இருக்கு, வாதாட உரிமை இருக்கு, கேட்க உரிமை இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த உரிமையில தனுஷ் என்ன வானத்துல இருந்தா வந்தாரு, நம்மில் ஒருவர் தான் வரட்டுமே. உண்மையிலே வரலாற்று புரட்சி தான். இதுல என்ன மாத்து கருத்து இருக்கு? சிங்கிள் மேன், ஒன் இஸ் லீடர், ஒன் லீடர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒன் லீடர், ஒன் இஸ் காட். ஒரு கடவுள், ஒரு தளபதி. முதல் முயற்சியிலே முதலமைச்சர் என்ற அரியாசனத்தை அமைத்தனால் வரலாற்று புரட்சியா இல்லையா? பேரறிஞர் அண்ணா சட்டமன்ற உறுப்பினர் வந்தாரு, நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் தான் வந்தாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி முதலமைச்சர் ஆனாரு. அடுத்தபடியா கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினர் ஆகி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகி அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் ஆனார். ஆனால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, எதிர்கட்சி தலைவராக இருந்து அதுக்கப்புறம் தான். ஆனால் இங்க அப்படி இல்லை. சிங்கிள் மேன். 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கா. இன்னைக்கு 4 கோடி ஆயிட்டான். நீங்க 4 கோடி தொண்டர் ஆயிட்டான். தமிழ்நாட்டுல இருக்க 7 கோடியில 4 கோடி பேரு என் பிள்ளை எப்படி இருக்குன்னு கேட்காங்க தாய்மார்கள்லாம். என் மகன் எப்படி இருக்கான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில் அவர் இடம் பெற்றார். அதனால வருகிற பட்ஜெட்ல அவர் அறிவிச்ச 2500 இருந்து அனைத்து திட்டங்களும் வந்துடும். இயற்கை நமக்கு வரம் கொடுத்தால் உண்மையிலே காவிரி தண்ணி மிகப்பெரிய தண்ணீரா கிடைக்கும். அவர் போன திருநெல்வேலி தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாவுக்கு வர வேண்டான்னு ஏன் பதறீங்க? பேச்சுவார்த்தைக்கு தானே வரண்டாரு. வாங்க மிஸ்டர் முதலமைச்சர் வெல்கம்னு வர சொல்ல வேண்டியதானே. அங்கேயே 5 லட்சம் பேர் கூட்டிடுவான் தலைவா. ஏர்போர்ட்டுக்கு உள்ள ஸ்தம்பிச்சிடும். அதனாலதான் DK சிவகுமார் பயப்படுதாரு. இங்கேயும் ஒரு புரட்சி, அரசியல் புரட்சி மாத்த வந்துடும். கேரளாவிலும் அப்படிதான் இருக்கு, கர்நாடகா அப்படிதான் இருக்கு. ஒரிசாக்காரங்கிட்ட கேட்டா கூட சிஎம் பெஸ்ட் சிஎம், தமிழ்நாடு சிஎம் புரட்சி தளபதி விஜய்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழகம், இந்தியா எங்கும் போய்கிட்டு இருக்கு. நோ தென்னிந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இந்திய தேசத்திற்கு. இந்திய தேசத்திற்கு ஆமா, மாற்றம் ஒன்று மாறாது. அது ஒரு மாசுள்ள லீடரா இந்தியாவும் எதிர்பார்க்க, தமிழகம் பெற்று விட்டது, இந்திய மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த இந்திய மக்களில் ஒருவராக இளைய தளபதி விஜய் அவர்கள், மாண்புமிகு விஜய் அவர்கள் இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.